அது? ரோபோவா? என்னடா குடும்ப கட்டு? ஒரே வசனத்துல கைதட்ட பாத்தியா? அது உனக்கு இல்ல. ஐயோ பில்லி சூனியம் வைக்கிறவனாட்டு இருக்கே. இந்த கேவலப்பட்ட தொல்லை தாங்க முடியல. வச்சு கொளுத்தி விட்டு போங்க. ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வர சொன்னா டெய்லி சூடத்தை போதி. ஐயோ என்னத்த அப்படி சொல்லிவிட்ட? பெருமை போட்டுட்டு உனக்கு பெருமை மேடையில ஆட போட்டுக்கிட்டு அடிக்குது. இவ்வளவு பெருமை செஞ்சு என்ன பண்ண? எல்லாரு பேரையும் தெல்ல தெளிவா சொல்ற. டான்ஸுக்கார பிள்ளைய மருதமணி தூக்கி போட்டு கட்டி பிடிச்சி படுத்திருக்காருங்கிற மேடையில வாயை பிடிச்சி கிழிச்சு போடுவேன். கிழிச்சு மருதமணி என்னைய போட்டு கட்டி பிடிச்சி படிச்சு மூச்சு திணறி அந்த ஆளு போவ நான் கொலை கேஸ்ல உள்ள போகவா? இது எனக்கு தேவையானு கேட்கிறேன். உன் வாய்க்கு வந்தாலும் வசனம்னு பேசுற. ராதாகிருஷ்ணா எல்லா டான்ஸுக்கார பிள்ளைட்டு பேசுற மாதிரி திருச்சி விஜி உள்ள இருக்கல நீ மேடையில பேசுன வாயை பிடிச்சி டாரா கிழிச்சு போடுவேன். கிழிச்சு அப்புறம் ஒவ்வொரு தொடையும் இத்த தண்டியா என்னைக்கு உள்ள பூந்து பார்த்தாவன் மானம் கட்ட பையல. இல்ல ஒரு குத்து மதிப்பா சொன்னாப்ல. என்னத்த போட்டுட்டு குத்து மதிப்பு? யாரு அது? நீதானப்பா அத்தாச்சியா? வரட்டு இன்னைக்கு வா ராதாகிருஷ்ணா வெளியில வா. எதுக்கு 3 பாட்டு பாடுவேன் எல்லா மேடையிலையும். நல்லா நீங்க திருச்சி விஜினி சேனல் யூடியூப் சேனல் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். ராதாகிருஷ்ணன் சந்திச்சா மட்டும் 2 பாட்டோட நிப்பாட்டுவேன். எதுக்கு தெரியுமா? உன் கொட்டத்தை மேடையில அடுக்கதான். கொட்டையை போட்டு என்னதான் சொல்ற? அந்த பையன் கொட்டையை போட்டு அடிக்க பொண்டாடி நான் போய் விளக்கமா தெரிவாங்கவா? கொட்டத்தை அடக்க. ஆமா வரட்டும். ராதாகிருஷ்ணன் ஒழுக்கமா என்கிட்ட தொழில் பண்ணிட்டினா உன் மான மரியாதை தப்புச்சிச்சு. இவ்வளவு கும்பலும் உனக்கு வந்திருக்குது. இவங்க முன்ன என்கிட்ட அசிங்கப்பட்டுறாத. வெளியில வா. வர சொல்லுங்கப்பா. இவ்வளவு நேரம் கை தட்டுறீங்க, ரசிச்சீங்க, சிரிச்சீங்க. கை தட்டி ராதாகிருஷ்ணன் கோயில கூப்பிடுங்க. ஏதா ஒரு கம்பெனி பாட்டு இருக்கு இல்லையா? அத பாடினா தானே வருவாரு. ஓஹோ அந்த ஓகோக்கோ பாட மாட்டேன். பாடுதா பாடினா தானே பப்பு. எதுக்கு பாடணும்னு கேக்குறேன். அத பாடினா தான் பப்புன்னு வந்து ஒரு மேல இடிப்பாரு. என்ன சட்டமா? ஓகோக்கோ பாடினாதான் ராதாகிருஷ்ணன் பொளந்துக்கிட்டு வந்து இடிப்பாரு. மொஹரையில இதை வச்சுக்கிட்டு தேய்க்க. எதை வச்சுக்கிட்டு? கையா ராஜேந்திரனே இருந்தாலும் அப்படியா பாடி விடுதா? சரி அண்ணே மூத்த கலைஞர் அவர் சொல்றாரு பாடுறேன். ராதாகிருஷ்ணனுக்கு பயந்து தொழில் பண்ணுன்னா தூக்கு மாட்டி செத்துருவேன். என்னடா அது? ரோபோவா? என்னடா குடும்ப கட்டுப்பாடு பண்ண மாதிரி வர? மெதுவா கணம் அதிகமா இருக்கும். மண்ட கணம். இத தொட்டு கும்பிடு. அது பிள்ளையார் சிலை. ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, இந்த விஜய் மலைக்கு வாட்டில வளர்ந்தது சாமி, என் கண்ணை கட்டு காட்டுல வெட்டுது சாமி சாமி. சாராயத்து ஊத்து மோந்து பாரு. குசு விட்டனா செத்துரு. அதோட பட பட புண்ணாக்கு படாத தப்பு கண்ணுக்கு. பட பட புண்ணாக்கு போடாத தப்பு கண்ணுக்கு. இருக்கு உனக்கு இருக்கு இப்ப என்ன அதமன கணக்கு. பணக்கு இருக்கு உனக்கு இருக்கு இப்ப என்ன அதமன கணக்கு. போட போட புண்ணாக்கு போடாத தப்பு கண்ணுக்கு. போட 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 போடா சரதா போடா. டே எண்ணி 2 16 முண்டை போட கழுட்டு முண்டை. எண்ணி 2 16 வயது. இவள் கிண்ணி 2ம் ஆடுதம்மா. கிண்ணி இல்லையா கண்ணி வாசிப்பீங்க. ஆண்டி என்ன அது கண்ணி இல்ல தாத்தா, அது கண்ணு. கண்ணி 2ம் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. எண்ணி 2 16 சூத்து. இவள் கண்ணி 2 கரெக்டா?
டான்ஸை போட சொன்னா டெல்லி எச்எஃப் போட்டு வச்சிருக்கீங்க. உன்னைய பப்புனா போட சொன்னா ஊர்ல உள்ள லூசு மொத்தத்தையும் சேர்த்து போட்டு வச்சிருக்காங்க. ஸ்டாப். ஏய் நிப்பாட்றா டே. நிப்பாட்ட முடியாது. லெக்கோட் வந்தா வந்தா. அது தெரிஞ்ச விஷயம் தானே. இனிமே அது நின்னானா நிக்காட்டி என்ன? நீர் கசிவு முகரைய பாரு முகரைய. விட்டுத்தானே வச்சுக்க அப்படியே. கொடுங்க நான் ஏடிஎம்ல போட்டுக்கிறேன். எதுல? நீ கொடுத்தா நான் போட்டுவேன் ஏடிஎம்ல. இது பழைய மிஷின். கிரிச்சு புடிச்சுன்னு வராது. உங்க தொடை என்ன எச்சப் மாடு தொடையா? தூக்கிக்கிட்டு காமிச்சேன்னு வச்சுக்க அதோட மூச்சு திணறிடும் உனக்கு. காமிக்காதீங்க கருங்குளத்து முனி அடிச்சிரும். அதனால தான் சொல்றேன் இப்படி காமிச்ச அதோட வாடையில போயிருன்ட்டு. இது என்ன கப்ளிங்? இல்ல குப்ளிங். உச்சாயம் வாயில ஏறு. ஒண்ணுக்கு இருக்கு இங்கே கேக்குற போயா. ஹே கர்மா. அவன் என்ன பாத்ரூமா கட்டி வச்சிருக்கறா? போங்க என் ஜிங்க நான் பாத்துக்கிறேன். வெட்டி ஊறிரும் போ. திருச்சி விஜின்னா நான் பயப்படுவேன். அது மாதிரி ராதா கிருஷ்ணன்னா நான் இதுல கூட பயப்பட மாட்டேன். எப்படி நீ கூறக்காரனே மிரட்டிடுவ. நான் ஆக்குறக்காரனே வச்சு செய்வேன். மூய் கம்பே ஒடிச்சிருவ. தெரியுது இல்ல? நான் முருங்கை குச்சி மேடம். இப்ப அடுத்த கட்சி வரட்டு போட்டுக்கிட்டு என்ன பண்றேன் பாரு. என்ன அரட்டி பேசி என்ன உருட்டி பேசுறியன்ட்ட? ஏய் ஒண்ணே நான் உருட்ட முடியாது. ஜேஜிபி வாடகைக்கு புடிச்சுக்கிறேன். அப்ப என்ன இதுக்கு போட்ட? நீ ஒரு குருநாதர். யாருக்கு? ஓம் சக்தி கோயிலுக்கு கும்புற பொம்பளைகளுக்கு. ஆஹா நான் இல்ல அங்க போக மாட்டேன். அல்லேலூயா. எம்மதமும் சம்மதம். விஜி சொல்லுங்க ராதா. உனக்கு பருப்போட வாங்கி தரேன் நீ ஒரு தடவை. உனக்கு நான் உருப்போட வாங்கி தரேன் நீ செய்யறியா? ஏய் ஓடி மயிர். போடாங்கிட்ட போடி மயிர்டா. என்னடா என்னடா? விட்டுருங்க அவ்வளவுதாங்க. எதுக்கு? விடுங்க அதெல்லாம் உங்க புருஷன்ட்ட வச்சுக்கோங்க. அப்ப நீ உன் பொண்டாட்டிட்ட வச்சுக்க அதெல்லாம். நான் சப்ஸ்டிட்யூட் வந்தவங்க. அது மாதிரி நானும் சப்ஸ்டிட்யூட்க்கு வந்த ஆளு கிடையாது. நான் மெயினா வந்த ஆளு. அதுக்காக தும்பிச்சங்க ஏத்துக்கு. என்ன பண்ணுவ? அப்ப எதுக்கு தும்பிச்சங்கையா பார்த்து போடுற? சும்மா ஒன்ன நக்கியா போட்டுக்க வேண்டியதானே? நல்லா எல்லா டான்ஸ் காரப்பளையும் மேடல போட்டுக்கிட்டு கிளி கிளின்னு கிளிக்கிறேங்க. என்னைய போட்டுக்கிட்டு கிளின்னு இன்னைக்கு மொத்த அடிக்கிறாடா. எவ்வளோ நெஞ்சு பசருந்தா அத்தி அர்னால்ட் மாதிரி இருக்காளே. இத ஜூம் பண்ணி எடுப்பிய. சூம்ப சொல்றியா? டேய் அது ஊல்ல ஜூ. வா வர மாட்டேன். ப்ளீஸ் கா. மாட்டேன்டா தம்பி. ப்ளீஸ் ஒரு தடவை. ஆஹா நாப்கின் நாப்கின் நோக்கின். ஆஹா ஆஹா நீங்க அது நினைச்சு வேற எதையோ தடவிட்டு இருக்கீங்க. சாரி மேடம் ராங் நம்பர். நான் இன்னைக்கு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே 2 வருஷம் ஆயிருமாடா. ஏண்டா பாத்தியா? பாத்தியா? ஒரே வசனத்துல கைதட்ட பாத்தியா? அது உனக்கு இல்ல. ஐயோ பில்லி சூனியம் வைக்கிறவனாட்டு இருக்கு. இந்த கேவலப்பட்ட வய தொல்லை தாங்க முடியல. வச்சு கொளுத்தி விட்டு போங்க. ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வர சொன்னா டெய்லி சூடத்தை போதி. ஏய் குத்தி கித்தி கண்ணை நொல்லையாக்கிட்டுறாத. இது என்னது நெத்தியில? நேத்து தேங்காவில் சூடம் ஏற்றி வந்தேன். முந்தானத்து தாம்பரத்தில் ஏற்றி வந்தேன். இன்னைக்கு எதுவுமே கிடைக்கல. நாளைக்கு வேற எதுலையாவது ஏத்திராத. நாளைக்கு என்ன வண்டின்னா கீழே இருக்கு வாரு கப்ளிங். ஆமா இதுல இடு. அது ஏற்கனவே ஏத்தி பொசிங்கி தான் கிடக்கு. இவன் வாங்குற 350 ரூபா சம்பளத்துக்கு வெதர் இதெல்லாம் அடிச்சுக்கிறாதடா. உன்னே வேற என்ன 200 நாடகம் வாங்கி வச்சிருக்கேன்டா உன்னை நம்பி. என்னடா 108 டே. இது யாரு? இது நத்தத்துல கிலோ 2 ரூபாய்ன்னு வித்தாங்க. ஐயோ அது அரை கிலோவுக்கு தான் காசு இருந்துச்சு. அவ்வளவுதாடா. இதை வாங்கிட்டு வந்துட்டேன். மிஸ்டர் 108. என்னடா மாசமா இருக்க? சந்திரபாபு உடை குங்கும பூவேன். அது குஞ்சு புறா இல்ல கொஞ்சு புறாவே. அண்ணே உனக்கு டவுட் டோல் பெல்ட் மேட்ச் நெக்ஸ்ட் வீக் ரேம் ஸ்டூடியோ மார்க் கண்ட்ரி போட்டுக்கிட்டு என்ட்ரி. ஏ ஆணு வாய் எங்க கொண்டு வந்து வைக்கிற? திணறீர் பேர் பாப்பா. முகரைய பாரு ஆள் தெரியாம வந்து ஏறிக்கிட்டு இருக்க. ஒரு கைட்டு அடிச்சீங்கன்னா 3 நாளைக்கு எந்திரிக்கும். அவள ஐயோ நீ பாக்குற பாரு இல்ல. நீ வாடா. அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் 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 ஒரு நாளைக்கு எவனுக்காவது நெஞ்சு அருக போகுது பாரு. நீ சும்மா இரு. நான் வாங்கி கொடுத்த புரோட்டாவை கக்குறேன். புரோட்டா கட்டுறான் கோத்தா. இன்னொரு தடவை சட்டையை பிடிச்சா என்னடா பண்ணுவ? சரி பிடிச்சிட்டு போ. ஏய்
திருச்சி விஜி. ஏன்னா நான் என்ன நாடகம் பார்க்க வந்திருக்கேன் நீங்க நடிக்கிறத. சரி ராதா பேரை சொல்றதுக்கு வந்துட்டியாடா உளுந்தோட மாட்டேன். நீ மட்டும் பேர சொல்லுவாங்க நாங்க பேர சொல்லக்கூடாதா? ஓடிரு. டேய் 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 ஆமா இதுல விடு கையை அழுகி போறதுக்கு. இதுக்கு முன்னாடி ஜேசிபி ஆபரேட்டரா இருந்தேன். சீ பத்தியா உன் கணத்தை தூர் வர்றேன். அம்மாடி நல்லா தூர் வாரு போட்டுக்கிட்டு. அவரை கூப்பிடுறியா? ஐயோ வேணாம் அது ஆள். அவர்தான் அந்த ஜேசிபி ஓனர். அதுல நட்டமானவர் தான். அம்மாடி அது சிரிப்ப பாரு உடனே. என்னடா பண்ற? என்ன பண்ண? என்னமே பண்ண முடியாது என்னால. அப்ப தெரியுது இல்ல யாரையும் பண்ணிருக்கே அது வரைக்கும். தொட்டு கும்பிட்டுட்டு போயிடணும். கிட்டக்க வந்த அதுக்கு தான் சூடம் காய்ப்போம். ஏய் சூடத்தை கொண்டாந்து எங்க வச்சுக்கிட்டு இருக்கிற? சூடத்தால வைக்க முடியாது. அதுக்கு பத்திய பத்தி கொண்டு சொறி விட்டு நல்லா சொருவிட்டு போ. ஒசிக்கி போ. ஏய் என்ன பண்ற? இது எதுக்கு இருக்கு? எது? இதுலயே பேச மாட்டற. அவன் சொல்றால அவன் மூத்தத குடி. யாரு மூத்துறத? முறிய மூத்திரத்தை. ஏய் முருகா அப்படி வா. பெஞ்சு கொடுத்துட்டு போ. திருச்சி விஜி. மத்த சின்ன பிள்ளைய வந்தா நெருங்கி போவேன். அன்னைக்கு ஒரு பொம்பளைய போட்டாங்க 4 உள்ள தாய். பக்கத்துலயே வரல. போன்றேன். நோ. இப்போ மட்டும் உனச்சே வர மயிர் மேனே. முகரைய பாரு. போடா. உம்பு. ஏய் டேய் டேய் டேய். ஊம்பு சொல்றா. ஏண்டா டேய்? ஐயோ ரெண்டு பேரும் விட்டுட்டு போயிட்டாங்க ஒத்தையில. ஐயோ ரொம்ப பயமா இருக்குமே. யாராவது வாத்தியார ஒரு ஆள் இறங்கி வாங்களே. மாண்டி புள்ள ராசாத்தி பச்சரிக்கே ரோசாப்பு. ஒத்தரவா தாரேன் ஒரு. நோத்தா நானே காலைல 350 ரூபா கொடுத்தா நீ வீட்டுக்கு போக ஒத்தர வாங்கி தர. ஏய் நீ என் மண்டையிலே அடிக்கிற. நான் நினைச்சேன் இவன் வாயில கை வச்சு ரே கலைஞ்சு வச்சு லூசு முட்டை. வாயை பிடிச்சி கிழிச்சு பிள்ளைங்க கிழிச்சு. நினைப்ப வந்து நான் வீட்டுக்கு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? வாங்க வீட்டுக்கு எதுக்கு போற? அந்த பாடிக்கு ஏதாவது ஒண்ணு ஏய் ஆச்சு. மூஞ்சிய பார்த்து பேசு. எதை பார்த்து பேசுறான்? அவன் சைஸுக்கு அதான் சரியா இருக்குது. ஐயா அக்கா அக்கா என்னடா அத்தா சின்னப்ப அக்காங்கிற? மூஞ்சிய பார்த்து பேசுன்னு சொல்லி அவன் வேற எதுவும் பாக்குறேன்னு நினைச்சு அது கோச்சுக்கிறான். குறுகுறுன்னு கரக முண்டை இதை தான் பாக்குது. முண்டைக்கு ஒத்த பார்வை இல்லக்கா. ஐயா இந்தா. அன்னைக்கு அப்படியே பாத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு பொம்பளை விளக்க மாத்திட்டு அடிச்சிருச்சு. வாங்கிட்டியா மருதமணி? அப்புறம் தான் தெரியும் அந்த கடையில போண்டா போட்டதை பார்த்துட்டு இருக்கேன். விளக்க மரத்தை அடிச்சிச்சு. ஒத்தடி அடிச்சிச்சு. அப்படியே திருப்பி விட்டுட்டு அவன் தான் பார்க்க சொன்னான்னு சொல்லி அவனை 3 அடி அடிச்சிச்சு. 2 பேரும் வெள்ளக்கமத்துல அடி வாங்கி தான் இவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்கீங்களா? ஆரம்பிச்சிட்டாங்க மறுபடியும். உனக்கு சம்பளம் தர மாட்டேன் வெளியே ஓட அயோக்கிய நாய். நீ தர வேணாம்டா. நாங்க ஐயா சேர்மன் ஐயாட்ட வாங்கிட்டு போயிடுறேன் இன்னைக்கு. எங்க இருக்காரு? எங்க உட்காந்துருக்காரு? எனக்கு அண்ணமல்ல ஒத்த கடை. இன்னைக்கு திருப்பரங்குன்றம் ஆனமலை. வந்துட்டு போடா வீணா போன மோள. எப்ப வர? பத்தியா எப்படி சாம்பிராணி ஓடுறான் பாரு. அப்பா நிறைய சாம்பிராணியாட்டு இருக்க. போயிடாத சூடத்தே அமர்த்திடுவேன். ஆமா போயிட்டாலும் புழு புழுன்னு இருக்கும் போ. ஆமா ஏமா பெரிய மனோரமா நாகேஷ் போ அந்த பக்கம். விழுக்குன்னு சொல்லுக்குன்னு. நீ பார்த்து முகவங்கி சாக போற. நீ என்ன செய்ய போற? உனக்கு தான் நரம்பு தளர்ச்சிய முண்டை. உன வரந்தானே மாத்திரை வாங்கி கொடுத்தேன். ஐயோ இடையில சிந்து வர்றான்டா. சம்பளத்தில் இதில் 70 ரூபா பிடிச்சிக்கிடுவேன். அவனுக்கு அதான சம்பளமே. தினமும் அதானே வேலை பண்ற நீ. கிட்டத்துல போனா 30 ரூபாய் பிடிக்கிற. கட்டி பிடிச்சா 150 ரூபாய் பிடிக்கிற. என்னடா ஒரு முத்தத்துக்கு 30 ரூபா தான். ஒரு கட்டி பிடிக்க 150 ரூபாயா? என்னடா வச்சிருப்பேன் இருக்க கமிஷனா எடுக்க. ஏப்பா நீ நாடக ஏஜெண்டா இல்ல பொண்ணுக்கு ஏஜெண்டா மாமாவா? கருது வண்டி மாதிரிதான். எதுல? வயக்காட்டுல இறங்கி ஷார்ட் பண்ணிட்டாங்கன்னா டயத்தை நோட் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி இன்னும் 2 தடவை கட் பண்ணி உனக்கு அந்த 200 ரூபாய் தரேன். மருதமணி நீங்க என்ன தொட்டாலும் காசு. நான் உங்களை தொட்டாலும் காசு. நீ என்னை தொட்டா உனக்கு 200 ரூபாய் வரையும் கட்டி பிடிச்சுக்க. எதை கட்டி பிடின்னு எங்கேயா காமிக்கிற? அதுவே பீத்துணி மாதிரி கிடக்குது. கட்டி பிடின்னு காமிக்கிற. முகரைய பாரு. டவுன் பஸ் பாட்டை படிக்க வர்றா. சரி பாடுங்க கோவப்படாதீங்க. சோலையில தோட்டம் இல்ல நான் பிறந்த நாடு. நீ பிறந்த நாடு சிவகங்கை நாடு. தள்ளி பாடு. அந்த ஓட்டப்பல்லுக்கு அதுக்கு எச்சி குப்புன்னு ஜம்ப் பண்ணு. இந்த இதெல்லாம் ஊத்துப்பட்டு நான் போய் அன்பாளையத்தில் உள்ள மக்களை காப்பாற்றேன். சோலையில தோட்டம் இல்ல நான் பிறந்த நாடு.
சொல்லும்படி ஏதமுள்ள கரடு கொஞ்ச காடு தந்தன தந்தன தந்தானா தான தந்தன தந்தானா லலலலலலலலா, தாள தலலலலலா. நல்ல வேளை நீ பிடிச்சிக்கல ஐய், சீ, அது என்ன லப்பர் பந்தா அது? ஏண்டா அது என்ன ஹலோ. மொத்த போயிரா தந்தன தந்தன தந்தானா தான தந்தன தந்தானா லலலலலலலா, தாளலலலலலா. என்ன 2 பேரும் கிட்டி அடிக்க போறீங்களா? நான் தாண்டா போனேன் நீ செகண்ட் பப்புன்றா செகண்ட் ப்ரோ ஏன் செகண்ட் முதல்ல போக கூடாதா நாம நீயே போவ நான் வேடி காத்துக்கிட்டே இருக்கணும் ஏய் அந்த ஆளை கொண்டு போடாதயா நீ வேற. உள்ள இப்ப போறாரா? நான் ஆடுற வரைக்கும் அங்கனே இருக்கணும் வந்தேன்னா காலை ஒடிச்சு ஒரு ஒரு அளவுதான் மருதமணி, நீ வயித்தை உட்கார்ந்து போடுங்க. பாக்கணும். டேய், என்னடா மயிரை நீ புடிச்சு ஒரு கீரை புடுங்கற? உதுத்த சக்காலத்தி மாலா இருப்பா ஓர மைனா போன முண்டா. கீரை முண்டா. அவன் செய்தி விடி மாதிரி எனக்கு இருக்கேன் யாருகிட்ட செஞ்சாலும் காசு யாரோ ஒருத்தர் செஞ்சுட்டு சீக்கிரம் விடுங்கடா போவோம் வீட்டுக்கு. இவன் திருந்த மாட்டாடா அட போங்கடா. ஏன் அது வேலைக்கு நல்லாவே குறு குறுன்னு பார்த்துட்டே இருந்தா அப்புறம் எப்படி? நான் வெட்டம் தட்டிக்கு நீ காத்துக்கிட்டே இருக்கணும் தட்டி ஆமா, நீ கிழிச்சுக்கிட்டு போ. எப்ப வெட்டுவ மயிரை புடிங்கிட்டு? போன தட்டிக்கு அப்புறம் தான் தூக்கணும் போகணும் உங்ககிட்ட எல்லாம் அது வந்துச்சுன்னா 1.5 வருஷம் ஆகும். அவ்வளவுதான், ஏமாந்து தான் போகணும். கயத்தை கட்டி அதை நிமித்து ம்ம். கவக்கம்ப வச்சு திருப்பி சாக்கி அவன் ஆச்சரியமா கேட்கறது பாரு, முகரைய பாரு. ஆ, அப்படி மட்டும் நினைக்கவே கூடாது என்ன பண்ணுவீங்க? பெரிய மலையா இருக்கும் ஆ, அந்த மலையை செதுக்குறதே சின்ன உளி அந்த சின்ன உளி துரு பிடிக்காம மொன்ன உளியா இருக்கணும். ஆமா பெரிய கடப்பாறையை வச்சு குத்த முடியாது நல்லா குத்திட்டாலும் சின்ன உளியை வச்சு செதுக்குனா அப்படியே சிற்பமாயிரும் ஆ, சிற்பமாகும் சிற்பமாகும் அடே அல்பா. மொட்டை நாக்கு போய சிற்பம்னு சொல்ல தெரியல செருப்பமா ஏய், செருப்பா பத்தியா கண்டுபிடிச்சா பத்தியா? தந்தன தந்தன தந்தானா தானா என்ன தந்தன தந்தன தந்தனா என்னடா தந்தன தந்தனா என்ன அது பாட்டு பாடு பெரிய தந்தன தந்தன தந்தானா தந்தன தந்தன தந்தா என்ன பாடுற சோம்பு பட்டை சீரகம் எது குழம்புல போட்டு பாட்டு தாண்டா மசால் பொடி அரைக்க போறியா பாட்டு தாண்டா நான் பாடுறேன் பாட்டு பாடு பாடு பாடு. சோம்பு பட்டை சீரகம் கடுகு உளுந்தம் பருப்பு அதையும் சேர்க்கணும்டா பொத்திக்கிட்டு மணி ஒரு அளவு தான் அந்த ஆடிக்கிட்டு இருக்க பல்ல புடிங்கி போறேன் அப்புறம் பாவம், அதை வச்சுதான் பொழப்பு ஓடுது. ஏய் நீ நல்லா பொழந்தா இருமா ஏய், எரியா பாவம் இல்லையா மருதமணிக்கு? அவனுக்கு கம்பெனி கொடுக்குறேன் நான் அப்ப நான் என்ன தெருவில் வச்ச போ, எதுக்கு நிக்கிற? எல்லாம் ஒண்ணு எடுத்தாடா மொத்தா எல்லா பிள்ளையும் நீ இது பண்ணிட்டு கடைசி வரைக்கும் நீ செக்யூரிட்டியா தாண்டா பாக்குறாங்க கூட்டிட்டு வரது பூரா நீனே செய்யறது பூரா மருதமணி. போ. என்ன அவர் தேர்றாரு எதையே காணா போட்டு. ஏதோ ஒண்ணு புடிச்சுக்கிருச்சு தந்தன தந்தன தந்தானா தான தந்தன தந்தானா லலா, தாளலலலலலா. செல்லம், செல்லம். எப்படியாவது காப்பாத்து காப்பாத்து. அப்படி கஷ்டப்பட்டு ஏன் செய்யற? போ. உனக்கு தான் மூளை இருக்குல்ல எதுக்கு இந்த வேலையில பாக்குற மூளை இருக்கு நான் தான் ஆஸ்பத்திரி கூட்டு போய் எல்லா வேலையும் பாக்குறேன் அப்புறம் திணற அங்க போய் உங்களுக்கு எதுவுமே இல்ல நீங்க இந்த மாதிரி இடையில நிப்பாட்டாம செய்வீங்கல்ல. தந்தன என்னடா இப்படி ஏலம் போட்டுக்கிறீங்க? தந்தன தந்தன தந்தானா அவனை சொல்லி விட்டோமா அதே செஞ்சதை சொல்லி விட்டோமா அர்ரா 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 நல்லா மழை புளு புளுன்னு வரும்டா அப்பா. என்ன என்ன பாட்டு பாடுனேன் என்ன பாட்டு நீ தந்தன தந்தன. பாட்டு பாடினா தான் ஞாபகம் இருக்கு பாட்டே பாடவே இல்லையே கடுகுன்ற சீரகம்ன்ற உளுந்தம் பருப்புன்ற இவர் பெரிய எஸ்பிபி பாடி பிராய்லர் நாட்டுக்கோழி நாட்டுப்புறா காட்டுப்புறா பிராய்லர் நாட்டு ஏய் வாமா ஏய் ஆட போறேன் ஏய் வா பிராய்லர் நாட்டுக்கோழி அந்த ஓச்சிடி விட்டு கோழி அவ்வளவுதான் பாட்டு அங்கதான் நல்லா நம்ம நாட்டுக்கோழி தானே போட்டாங்க ஐயா நீ போடா மயிர் மேனே ஏய் ஐயோ மண்ணை வாரி அரைக்க போறான் போ. டேய் பக்கத்துல நான் நிக்கிறேன் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன்டா ராதாகிருஷ்ணா அதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்க பொறுமையா போய்கிட்டு நினைச்சியா ஐயோ கோவம் வந்துருச்சு.
அப்ப நல்ல நல்ல யோக்கியன்னா என் கார்ல ஏறாத. ஓ யாருல? அப்ப என்னடா ஒரு அளவு தான்டா. என்னடா? நெஞ்சு முடி அழுத்துது விட்டுரு. என்ன? நெஞ்சு முடி அழுத்துது விட்டுரு. வரையில ஒன்னா தானே வரீங்க. ஒரு பொம்பளை பத்திரம் ஏன்டா அப்படி 2 பேர்ல அடிச்சுக்கிறீங்க கருமோ? எல்லாம் முகரைய பாரு. எல்லாம் உளுந்த வடை பிரச்சனை. என்ன உளுந்த வடை அக்கறை வடைன்னுகிட்டு போட்டு. தெம்பா பேசுற காரணம் என்ன தெரியுமா? எங்க ஐயா தேர்மன் ஐயா ஒரு காரம் கொடுத்து ஒரு டிரைவர் அனுப்பிடுறாரு காலையில. ஆஹா உனக்கு அடிக்குது யோகம். தந்தானா தானா தந்தானா அந்த ஆளுக்கு ஒரு சான்ஸ் கொடு. இல்ல முதல்ல சொன்னியா நான் பொறுமை நின்றுக்கிட்டேன். ஆமா ஆமா. இப்ப என்னடா? இல்ல நான் என்ன புடுங்கிறதுக்கு வந்தேன்? அத சொல்லு. போடா. அடிச்சுக்காம பொறுமையா செஞ்சு பழகு. இல்ல அப்புறம் எப்ப பார்த்தாலும் சரி அழுவாதடி செல்ல குஞ்சு. நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். நான் விளக்கு பிடிச்சி கையில வாத்துக்கிட்டு. ஏடா இவ்வளவு பெரிய லைட்டு விளக்கு வரையா? அண்ணே நீ அழுகும் போதும் வாய் தந்தன சந்தோஷமா இருக்கவே விட மாட்டேன். நல்ல எண்ணம். அது தெரிஞ்சதானே. விக்ஸ் முட்டாய் வாங்கி தாரே அமிர்தம் அஞ்சன் தேச்சு விடுறேன். என்ன? விக்ஸ் முட்டாய் வாங்கி தாரே அமிர்தம். படுத்துற பாடு ஏறுமா. என்னப்பா யாராச்சும் ஒருத்தர் ஒழுக்கமா செஞ்சு பழகுங்க. யாராச்சும் ஒருத்தர் உருப்படியா செய்யி. நீ பாதி செய்யற மருதமணி மருதமணி என்ன பின்னாடி நக்கிட்டு இருக்கற? அது நாய் வாடை எடுக்குது பின்னாடி கருவாட்டை கவுறது. ஒண்ணு ராதாகிருஷ்ணனை செய்ய விடு, இல்ல நீ செய்யி. இப்ப நான் ஆடணும்டா. ஆடுங்களா போடு. என்ன வாட்டு இரு இப்ப நீ ஆடணுமா நான் ஆடணுமான்னு சீட்டு குளிக்க பாப்போம். பச்சை மிளகா அது காரம் இல்ல, ஓ மாமனாருக்கு நெஞ்சு ஈரம் இல்ல. பச்சை மிளகா அது காரம் இல்ல, மாமனாருக்கு நெஞ்சு ஈரம் இல்ல. பண்ணுங்க பண்ணுங்க. பண்ணவா? இப்ப பண்ண இப்பயே கட்ட பிள்ளை குட்ட பிள்ளை கருகு மணி போச்சுடா போச்சு. செத்தான்டா. ஐயா ஐயோ போச்சா? மருதமணி நசுங்கிருச்சா இருக்கா இல்லையா பாரு. பக்கத்துல வந்து நில்லுங்க மச்சான், என்ன வேணும் என்று சொல்லுங்க மச்சான். தம்பி ராதா, அந்த கம்பு எதுக்கு கொண்டு போற கையில? தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சு? அட சொல்லி தொலை. நேர குண்டி குப்புற உளுந்து. ஏய் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நீ கம்பை எதுக்கு கொண்டு போனேன்னு எனக்கு எதுக்குன்னு சொல்றா ஒரு மாதிரியா ஒருத்தது. நான் சொல்லி உன்னை சொல்லி நான் அதிகப்படுத்த விரும்பல.
எனக்கு மட்டும் தெரியும், எனக்கு மட்டும் தெரிஞ்சதாவே இருக்கட்டும். மருதமணி சொல்லு. நீங்களும் ஒரு கம்போட தானே வருவீங்க? இல்ல பொய் சொல்லாத. நான் கம்போட ராதா என்ன செய்யறனா அதை திரும்ப செய்வ நீனு. செய்ய மாட்டேன். இப்ப பார்க்க தானே போற. அது எதுக்கு வந்தா தெரியுமா? சொல்லிடுவா. சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. அட பாடுங்க யாராவது ஒருத்தர். மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒன்று கேளு, காலையிலே மாமா மாமா வாமா. உன்னை மாதிரி ஒரு போராம பிடிச்சவன உலகத்திலே பார்க்க முடியாதுடா. ஏன்டா ஏன் அதை என்ன எதுவும் குறைஞ்சிருமா அள்ளிடா? அதானே. ஏன் என்னை மட்டும் கிட்டத்துல போகவே விட மாட்டேன்ற? உன் கூட நாடகத்துக்கு வந்ததுக்கு ஊர்ல 4 பேரை வளர்ந்த ஆளை பிடிச்சிக்கிட்டு வாமா 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 வல்ல ஈனா வாமா. நல்லா கட்டிப்பிடி எங்க பின்னாடி போட்டுக்கிட்டு பண்ற? ஒவ்வொன்னா நான் சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. வாடா நீ வாடா. இப்படிதான் சொல்ற. ஏன்னா உன்னை கட்டி பிடிச்சா அவன் புரிஞ்சு யூடியூப்ல பார்த்துட்டு செருப்பு அடிப்பேன்னு. அதனால நீதான் லாய்க்கு. வாங்க சொல்லுங்க. ஏன்னா நல்லா பாடுற ஆள் பேசுகிற ஆள் வர சொல்லிவிட்டு நம்ம வாட்டுக்கு சிரிப்பு என்பது ஒரு இனிப்பு மாதிரி தான். இப்போ நம்ம காதலை சொன்னோடனே உள்ள இருக்காது. பூரா பைக்கில் வந்த ஆளுக்கு தான், உள்ளூர் ஆளே இல்லை. அப்ப சொல்ல வேணாம், காலைல 4 மணிக்கு காதல சொல்லுவோம். அப்போ லைட் ஆஃப் பண்ணு படுப்போம். நிப்பாட்டுப்பா லைட்டா டோட்டலா. தொண்டை கட்டிக்கிடுச்சா? வாங்க ப்ரோ. கருப்பா தான் இருக்கும். விளக்க மாத்திட்டு அடிச்சே வருவேன். நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இப்போ கருப்பாயி மயத்தை புடுங்க. நான் வா, நீ வா, என் தங்கமே வா. கண்ணே, நான் எத்தனையோ டான்ஸை கட்டி பிடிச்சிருக்கேன். ஏய் ராதா, ஏனா இது நம்ம குடும்பத்துக்கு லாயக்கு இல்ல. ஏடா இவ்வளவு நேரம் போட்டுக்கிட்டு பிணைஞ்சே முடிய போயில லாயக்கு இல்லன்ட்ட. மருதமணி, நம்ம 2 பேருக்கு என்ன தொடர்புன்னு யூடியூப் சேனல் எடுத்துக்காங்க சொல்லிவிடுவேன் நானு. சரியா? மேடையில் அசிங்கப்படுத்துற வேலை வச்சுக்கிட்டீங்கன்னா சரியா? ராதா வந்து என்ன சொல்லல, என்ன சொன்ன? அடே 2 பேரும் பிறத்தினி போய்மைங்களா? என்னை சொல்ல விடுங்கடா ஏதாவது. சொல்லு சொல்லு சொல்லு, கோவப்படாத. நீ வா. போ வா. ஏன் அவர் தான் டோக்கன் போடுறவரோ? அரஞ்சனா மேற்க விழுந்து சோழநாத்தில் விழுந்து ஓடிடுவோம். அப்புறம் கையெடுமா. ஏன் இவ்வளவு கடுப்பு இருக்காது? ஆனா என்ன வேணாம்டா, நம்ம குடும்பத்துக்கு வேணாம். நம்ம குடும்பத்துக்கு லாயக்கா வேணாம். பொம்பளை சோக்கு கேக்குதா உனக்கு? சரி, ஓ விருப்பம் போல நடக்கட்டும். டைலாக் எப்படி பேசுறேன் பாரு. அது என்னமோ உன்னை நான் 3 தடவை கட்டி பிடிச்சிட்டே வசனத்தை பேசு. மயிரை புடுங்கிக்கிட்டு எத்தனை தடவை கட்டி பிடிப்பீங்க? படிக்கட்டு உடனே ஏறினா இல போறாதா? ஒவ்வொரு படியில உட்காந்து ஏற முடியும். உன் சிமெண்ட் முறை ஒண்ணு மட்டும் 70 இருக்கு. அந்த 70 கிலோ போட்டு பிணைய முடிஞ்சா பிணை. ஒன்று 1.5 கிலோ கேட்டாங்களப்ப வாயை மூடு. அவங்களுக்கு தெரியாது எத்தனை கிலோன்னு. செய்ய விடுங்கடா. ஐயோ செய்யடா. வாடா. வந்துட்டடா. அது என்னமோ தெரியல. ஏய், நம்ம அப்பா என்னடா சொன்னாரு? ஏன்டா? வேணாம்டா. ஏன்டா? நம்ம குடும்பத்துக்கு பொம்பளை சோக்கு கேக்குதா? அம்மா என்ன சொல்லி விடுச்சு? உன்னை பத்திரமா கூப்பிட்டு பண்ண விடுறா. வேணாம்டா. நீங்க பண்ணுங்க. என்ன பழக்கம்? நல்ல பழக்கம். கண்ணே, இது ஐயோ, என்ன பழக்கம் இது? வேணாம். வேணாம்டா ராதா, வேணாம். இப்ப நாங்க என்ன அம்மா அப்பா விளையாடுறோம்னு செய்யவே இல்ல. ஐயோ, அது என்ன பழக்கம்? இது என்ன வழக்கம்? சோக்கு கேக்குதா? இது என்ன வழக்கம்? வேணாம். இந்த டயலாக் அப்பதானே உன்னை பேச சொன்னேன். எப்ப பேச?
என்னடா பேசுற? பாரு எப்படி நிக்கிறேன், நீ கவலைப்படாத. உன்னைய நான் என்ன செஞ்சாலும் உன்னைய விடவே மாட்டேன். ஆமா நீங்க விட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். விடவே மாட்டான். 3 வருஷம் நாள் விட மாட்டான். ஆமா இவர் தான் ஆராய்ச்சி பண்ணி அப்படி நிலத்தடி நீர் சோதனை பண்ணுவார். நீ வாடா. ஆஹா சாமி வந்துருச்சு புடுறா. அங்க ஏடு முழங்குது. ஆஹா யாருப்பா? ஒன்னு அரண்மனை ஆடி மாத்தம் குட்டி மாத்தம் குடாப்பி மாத்தேன். கொடாப்பையா எல்லாம் பரிவூரம் சொல்லு. சரி இன்னும் 2 பேரும் அழுவ இப்ப ஆரம்பிச்சாங்க. எதுக்குடா சாமி வந்துச்சு? டேய். விட்டேன்னா சூத்து தெரிச்சு போங்க. அப்புறம் ஒரு ஸ்ட்ரென்த்துக்கு பிடிச்சிக்கிட்டா சொல்லுவேன். ஏப்பா சொல்லுப்பா. அங்க அரண்மனையில சுத்தம் இல்லாம இருக்குப்பா. எந்த அரமனை? சுத்தம் பண்ணிட்டு போ. அரண்மனைன்னா நீ வாழ்ற வீட்டுல சுத்தம் இல்ல. அதுக்கு நீ நாக்க போட்டு உன் மனசுல நல்ல எண்ணம் இல்ல. டேய் நம்மளுக்கும் பொம்பளைக்கும் ஏணி வச்சாலும் எட்டாதுப்பா. சாமியாடியே வாழ்க்கைய கிடக்குறானே. ஆஹா சொல்லுப்பா என்ன ஏப்பா செய்ய? டேய் என்ன செய்ய? என்ன செய்ய? என்னை நம்பி வந்துருச்சு அந்த மங்க. நீ பொம்பளை கிட்டத்திலே போக கூடாது. அத்தான். அப்படியே போனாலும் நான் தான் கிட்டத்துல போகணும். எது அத்தான்? என்ன மோசம் பண்ணிடாதீங்க அத்தான். நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. கருப்பன் முடியணும் ஒன்னா சொல்றேன். ஆ, சரின்னு சொன்னாதான் கருப்பன் போவேன். இதை விட்டு போவேண்ணா அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து ஆடிட்டு போப்பா. இது கருப்பையும் கிடையாது முண்டவையும் போ. முகரைய பாரு முகரை. என்ன ஓத்தா விட்டு சாமி துடியா வருது மயிர் மேனே. சாமி வந்துட்டு அரை மணி நேரம் டேப்பு எல்லாம் அளந்து பார்த்துட்டு சொல்லும். அடே அப்பா. என்ன ஒரு மாதிரி நான் அங்கோ எப்படி நின்றேன். நாட்டுக்கு நின்றுருக்கணும் அங்கே போய் நின்றுட்டேன். இன்னும் ஏதாவது பண்ணணும். நீங்க செய்யுங்க ராதா, இல்லைன்னா கெடுத்துருவாப்ல. சாமி ஆடி பார்த்து சொன்னா கூட கேட்க மாட்டேன்றானே. நல்ல வேலை ஓடியே போச்சா. எதுக்குள்ள போயிருச்சு? பொந்துக்குள்ள ஊறிச்சு. உன்னைய நான் கட்டி பிடிக்க கூடாது. அதுக்கு என்ன வேணா பண்ணுவேன். என்ன மண்ணெண்ணெய் ஊற்றி கூட எரிப்பேன். அண்ணே அண்ணே மருதமணி எனக்கு கட்டி பிடிக்கலாம் வசனமே வராது. மரியாதை ப்ளீஸ் மருதமணி. டே 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 ப்ளீஸ்டா. உன்னை எத்தனை ஊருக்கு கூட்டு போய் என்னென்ன பண்ணுறேன். இப்படி நல்ல ஒரு பொம்பளையா ப்ளீஸ் ப்ரோ. ஆமா உன்னை நானும் அதுக்காக குறை சொல்ல முடியுமா? யாரு ஒன்னாலும் உன்னை சொன்னாலும் எந்த டைலாக் பண்ணாலும் நொப்ப முட்டை அழுதுகிட்டே பேசினா விளங்க மாடா. அழுவாம பேசு, அழுவாம, அழுவாம. ஆனந்த கண்ணீர்ப்பா. ஆஹா, தண்ணீர் வர மாட்டேங்குது. ஆனந்த கண்ணீர். தம்பி உன்னை நினைச்சா எனக்கு எவ்வளவு மன சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நம்ம ஐயா சேர்மன் ஐயாவெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு அவர் ஐயா கூட என்னை கூப்பிடாருன்னு சொன்னா எதுக்கு அவர் வீடு கக்கூசு கலவு கக்கு செலவு கூட கூப்பிட்டாலும் அது ஒரு புண்ணியம். அது கூட உன்னாலதான். சோகமா நடி வாய பக்கத்துல கொண்டு வராத. நான் எம்புட்டு நேரம் வீச்சம் தாங்காம நொப்பமா ஐயோ கடவுளே, மைக்க கழுவு முதல்ல டெட்டால் போட்டு. மாஸ்க போட்டுக்கிறேன் சொல்லுனே. அதுவே உன் தலையெடுத்துட்டு ஆகி போச்சு. ஏய் ஊரு சிரிக்கணும்டா நீ எதுக்குடா? வாய ஊங்குற மாதிரி அடவும் வாயில அறுத்து ஒட்ட வைக்க. வாய ஊண்டு வச்சா வாதம் வராதா மூக்குல? மூக்க வச்சல வச்சு பொழுது பொத்திக்கடா. எவ்வளவு பெருமையா பேசிக்கிட்டு உன்னைய. பேசு பேசு. ஐயா அவங்கள சந்திக்கணும்னாலும் உங்களை வச்சுட்டேன். இந்த மணப்பாறை ஏரியா ஊராம என்னை யாருன்னு தெரியவே தெரியாது. ஆனா உன்னை வச்சுதான் தெரியும். என்ன எவ்வளவு பெருமை. ஒரு நாளைக்கு 300 கிலோமீட்டருக்கு ஏசி கார்ல கூட்டு போய் வேணும்ன்றதெல்லாம் வாங்கி கொடுத்து வேணும் உண்டையா 3500 ரூபாய் சம்பளம் கொடுத்து ஏய் என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் பெருமையெல்லாம் இல்லப்பா. ஆனா தினமும் ஒரு பொம்பளை கூட்டி விடுறவா. ஏய் தினமும் ஒரு பொம்பளைய கூட்டி விடுறியா? ஏய் ராதா எப்போ விஜய் அப்ப நான் மாமா ஆயிட்டேனா? ஐயோ அப்ப உங்க கையில ஆல்பம் இருக்கா? மஞ்ச போய் உள்ள இருக்கா? ஐயோ உங்களை நம்பி நாடத்துக்கு வரக்கூடாது அப்பா. மருதமணி தம்பி ராதா காதல் பண்ண விடுறா. இன்னொரு ஜென்மம் இருந்தா
அடுத்த ஜென்மத்திலயும் நீதான் எனக்கு தம்பியா பிறக்கணும். நான் உனக்கு அண்ணனா பிறக்கணும். எதுக்கு கூட்டி கொடுக்கவா? முகரைய பாரு முகரைய. ஆனா உங்களையும் சொல்ல முடியாதுமா. என்னையும் எந்த பிள்ளையும் சீண்டல, அவனைத்தான் நோங்குறிய. முகம் அப்படி அமைப்பு. அங்க பாரு பால் குடிக்கிற புள்ள மாதிரியே. என்னோட கம்மா கண்ட பாரு, கம்மா கண்ட தண்ணிக்குள்ள மேல செகதில கிடக்கும் பாரு. அது என்ன அந்த இடத்துல சீக்கா கையை அந்த இடத்துல இருந்து எடுக்க மாட்டேங்கிற அப்படியே மருதமணி. ஒட்டி வச்சிருக்கேன், விழுந்திருக்கிறாம அப்படியே. அப்படியா? அதனால விஜி சொல்லுங்க. என் வாழ்க்கையிலேயே உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். ஏன்னா சொல்ல ஒரு நீ சரா 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 வாடா வாடா. என் வாழ்க்கையில நீ இல்லாட்டா நான் எங்க போய் சப்புரியா? எங்க போய் நிக்க முடியும்? தெளிவா சொல்லு. அதான் கைக்கு அடங்க மாட்டேங்குது, என்ன பண்ற? அவன் உள் சுகத்தை ஆத்திக்கிறேன். ஐயோ கை வீணா போகாம அவன் தவம் இருக்கேன். ஓ தவம். சீவ சமாதி அடையில. ஐயோ அந்த பிள்ளையை நீ வச்சுக்கனே. அப்பா அப்பாடா. ஐயோ இப்போ என்ன சிரிப்பு இப்படி வருது? அப்படின்னு நான் சொல்லுவேன்னு நினைச்சியாடா? சொல்றதுக்குள்ளே பாயிரியாடா டேய். இல்லலையா? அப்ப உனக்கு அந்த எச்சி புத்தி இருக்குடா. இல்ல தம்பி, எனக்கு அப்படி எல்லாம் ஒரு எண்ணம் இல்ல. ஐ லவ் யூ விஜி. சொல்லுங்க. எப்படி தெரியுமா காதல்? செவ்வரணி தோட்டத்தில ஒன்னு நினைச்சு என்னையவா செந்து கட்ட பாடதம்மா ராத மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்ல எக்கவும் நான் இங்க பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டவே படிச்சுட்டியே. சாமி கும்பிட்டேன், என் தம்பி குடும்பம் நல்லா ஏய் இருக்கணும். விஜி இங்க வா. என்னங்க? நான் பாட்டு பாடும்போது லேசா மைதா பாக்கெட்டை உடச்சு மாவு விளைஞ்சானா? ஆஹா அதெல்லாம் அவர் செய்யவே இல்லை. அப்பதான் ஆரம்பிச்சாரு, நீங்க இடையில பூந்துட்டீங்க. தொட்டேன்னா உன் கையை ஒடிச்சே வருவேன்டா. தொடாம செய்ய முடியுமா? கொட்டுகிற அருவிகளே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே பொன்னுடம்ப பார்க்கையிலே போதையும் தீருதில்லை அன்னமே. அங்கேதான் எல்லாமே பண்ணிட்டியா, அப்புறம் நான் என்னத்த வயிற்றுக்கு புடுங்குறது பாடுறேன். நீயே பாடிக்கப்பா, வாப்பா வாடா வாடா. ஏய் குந்தாணி, நீ என்னடி பண்ணிட்டு இருக்க? ஏங்க உளுந்த போட சொல்லி அவனை ஆட்டிக்கிட்டு இருக்கியா? ரெண்டு பேத்துல யாராச்சும் ஒரு உளுந்த தள்ளுனா தானே. தொட மாட்டேன் தம்பி, சத்தியமா தொட மாட்டேன். தொட மாட்டேன்னு போட்டு அமுக்கிக்கிட்டுல சொல்ற. டே நீ கெட்ட ரோக்கர்ரா. எல்லா வேலையும் பண்ணிட்டு கடைசி எச்சியத்தோட தொப்புல வச்சா சரியா போகும். அவள்தான் குளிக்க தேவையில்லை. செவ்வரணி தோட்டத்தில ஒன்னு நினைச்சு செந்த கட்ட பாடுதம்மா எந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்ல ஆளுங்க அறவும் இல்ல சுத்தி முத்தி பார்க்கையிலே எரிச்சலம் தாங்கவில்லை. சிவரளி தோட்டத்திலே ஒன்னு நினைச்சு சேர்ந்து கெட்டு பாடுதம்மா எந்த மனசு. சரி எனக்கு என்னமோ மனசு உறுத்துக்கிட்டே இருக்கு. நீ உன் காதல சொல்லு, இந்த எலி பேஸ்ட் எப்படி வரையான்னு பாக்குறேன். என்னுடைய காதல் எப்படியாப்பட்ட காதல் தெரியுமா? ஒரு நிலவு மலரு நடன புரியும் கலையரங்கம். ஒரு நிலவு மலரு நடன புரியும் கலையரங்கம். எழிலிகள் எழுது கவிதை முழுது மந்திர. ஒரு நிலவு மலரு நடன புரியும் கலையரங்கம். எழிலிகள் எழுது கவிதை முழுது மந்திர. ஒரு எண்ணம் பக்கம் சிந்தும் சிற்பம். பெண் எண்ணம் பெண்கள் தொகும் புஷ்பம். ராகங்கள் பாடுங்கள், ஒரு ராகங்கள் பாடுங்கள், தாளங்கள் கொடுங்கள். புரியும் கலையரங்கம். எழிலிகள் எழுது கவிதை முழுது மந்திர. படிச்சேனே நான் கூட பாட்டு. பாடல்ல உனக்கான ஈட்டு. படிச்சேனே நான் கூட பாட்டு. அந்த பாடல்ல உனக்கான ஈட்டு. கண்ணா, கை பிடிக்கிட்டு, கால் பிடிக்கிட்டு, தோள் பிடிக்கிட்டு வா. அட நீதான் காத்திருக்கணும், ஆசை வைக்கிட்டு, சேர்த்து வைக்கிட்டு வா. ஒரு ஏக்கம் நீ தொட தொட பார்க்கும்.
தென்பாண்டி சீமையில தேரோடு வீதியில மான் போல வந்தவன் யாரடித்தாரோ போயிட்டு வாங்க அடுத்து பார்ப்போம். அவனே தள்ளிட்டு போயிட்டான்.